கடமையை செய்வதே உன் தர்மம். உண்மையில் நீ ஆற்றும் கடமையே கடவுளுக்கு செய்யும் யாகமாகும். ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கும் பொழுது பிரம்மன் அவரவருக்கான கடமைகளுடனே படைக்கிறார். ஆகையால் நீ ஆற்றும் கடமையே கடவுளை திருப்திப்படுத்தும் யாகமாகும். அப்படி கடமையை மேற்கொள்ள வரும் எந்த தடையானாலும் அதை வெற்றி கொண்டு தியாக உணர்வுடன் செயல்பட வேண்டும். எந்த பிரதிபலனும் எதிர்பாராது ஆற்றப்படும் கடமை கடவுளை மகிழ்விப்பது மட்டும் அல்லாமல் உலகம் அனைத்திற்கும் நன்மையை விளைக்கும். மாறாக தங்கள் சொந்த இன்பத்திற்காக ஆற்றும் செயலால் கர்ம வினைகளே உண்டாகும். எந்த பலனையும் எதிர்பாராமல் உலகை ஜீவிக்கும் மழையைப் போல நீயும் உனது செயலை ஆற்ற வேண்டும் பார்த்தா. என்னம்மா, புரிஞ்சுதா? நான் சொல்கிறேன், அது கரெக்டாக பாருங்க. சொல்லு. நாம் கடமையை செய்கிறது தான் நம்ம தர்மம். எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்கிற செயல் கடவுளுக்கு செய்கிற யாகம் மாதிரி. அதுதான் நம்மளை கடவுள்கிட்ட கூட்டு போகிற பாதை. கரெக்டா? 100%. இது எல்லாம் ஓகே. ஆனால் இந்த கடமை செயல்னு சொல்கிறீங்களே, அது என்ன? அர்ஜுனன் போர் புரியணும், சண்டை போடணும், அதர்மிங்களை அழிக்கணும், தர்மத்தை காப்பாற்றணும். அவருக்கு இதெல்லாம் அப்ளிகபிள். நமக்கு எப்படி இதெல்லாம் அப்ளை ஆகும்? ஏம்மா, உனக்கெல்லாம் எந்த கடமையும் பொறுப்பும் இல்லையா? அதான் கிருஷ்ணரே சொன்னாரே, ஒவ்வொரு ஜீவனோட பிறப்பின் போதும் அவரவர் கடமையையும் கூடவே படைக்கிறாருன்னு. இது உங்களுக்கே கொஞ்சம் கிரிஞ்சா இல்லை? அர்ஜுனன் இஸ் அ வாரியர். அவரோட செயலால் தர்மம் காப்பாற்றப்படுது. நம்ம வீட்டில் செய்கிற வேலையாலேயோ, எக்ஸாமுக்கு படிக்கிறதாலேயோ, இல்லை ஏதோ ஆஃபீஸ்லேயே செய்கிற வேலையாலேயோ என்ன ஆகிட போகுது? ஓஹோ, இதுதான் உங்க மாடர்ன் 2K மைண்ட் செட்ல. ஏமா, அந்த போர்ல அர்ஜுனன் சண்டை போட்ட மாதிரி எத்தனை வீரர்கள் போர் புரிஞ்சாங்க? அவங்களாம் என்ன வேஸ்டா தண்டமா அந்த இடத்துல இருந்தாங்களா? இல்லை இல்லை, நான் அப்படிலாம் மீட் பண்ணல. ஆனால் அர்ஜுனனால தானே இந்த போரை ஜெயிக்க முடிஞ்சுது. அர்ஜுனன் ஒருத்தரால மட்டும் அந்த போர் ஜெயிக்கலமா? அவர் கூட லட்சக்கணக்கான மக்கள் போர் புரிஞ்சாங்க. அந்த போர்ல அர்ஜுனன் எந்த அளவுக்கு முக்கியமோ அங்க இருந்த ஒவ்வொரு வீரனும் அதே அளவு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. வேலையில சின்ன வேலை, பெரிய வேலை, முக்கியமான வேலைன்னு எதுவும் கிடையாது. நீ எதை செஞ்சாலும் அதை எவ்வளவு அர்ப்பணிப்போட செய்யறன்றது தான் முக்கியம். அது எப்படிம்மா பாசிபிள்? எல்லா வேலையும் எப்படி ஈக்குவல் ஆகும்? ஒரு டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் வேலையும் ஒரு ஆஃபீஸ் பியூனோட வேலையும் எப்படி ஈக்குவல் ஆகும்? இப்படி நினைக்கிறதுனால தான் ஊருக்கு 4 என்ஜினியரிங் காலேஜ் முளைச்சிருக்கு. எல்லா வேலையும் தர்மப்படி ஈக்குவல் தான். இவங்க வேணும்னா சம்பளம் அதிகமா வாங்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஈக்குவல் தான். திரும்ப திரும்ப சொல்றேன், நாம எவ்வளவு அர்ப்பணிப்போடு அந்த வேலையை செய்யறோன்றது தான் முக்கியம். நம்ம நாட்டுல ஏன் லஞ்சம் இவ்வளோ அதிகமா இருக்கு? சொல்லு பார்க்கலாம். ஏன் லஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா, எல்லாரோட மைண்டும் கரப்ட் ஆயிடுச்சு. அதான். ஏன் கரப்ட் ஆச்சு? ஏன் கரப்ட் ஆச்சு? எதுவுமே செய்யாமல் எனக்கு நிறைய காசு, பணம், வெல்த்லாம் வரணும்னு நினைக்கிறதுனால. நிறைய காசு பணம் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா எதுவுமே செய்யாம இல்ல, அப்படி யாராலையும் இருக்கவும் முடியாது. சின்ன குழந்தையில இருந்தே பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒண்ண செஞ்சிட்டோ பேசிட்டோ இல்ல அட்லீஸ்ட் யோசிச்சிட்டாவது இருப்பாங்க. அப்போ ஏன் லஞ்சம் அதிகமாச்சு? நாம செய்யற வேலையோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாததுனால தான். புரியலையே. ரமணா படத்துல விஜயகாந்த் சொல்வாருல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நாம 10 ரூபாய் வாங்குறதுனால என்ன ஆகிட போகுது? ஒரு பியூன் லஞ்சம் வாங்குறதுல இருந்து சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் மாத்தி கொடுக்கறதுனால என்ன பெருசா ஆகிட போகுது? பில்டிங் அப்ரூவல், அந்த அப்ரூவல், இந்த அப்ரூவல்னு எல்லாரோட அலட்சியமும் இதுக்கு காரணம்.
இதுல யாராவது ஒருத்தர் அவங்க வேலைய சரியா செஞ்சிருந்தா கூட அந்த இடத்துல பில்டிங் கட்டியிருக்க மாட்டாங்கல்ல. ஆமா. இது ஏதோ தசாவதாரத்துல கமல் சொன்ன பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரில இருக்கு. ஆமா, அதே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். இங்க எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஆக்சுவலி நாம சமைக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே ஏதாச்சும் கோபத்துல, எரிச்சல்ல செஞ்சோம்னா, அது நம்ம உடம்புக்கு கெட்டது தான் பண்ணும். அதுவே நாம அன்பா, ஆசையா செஞ்சா, ஒரு தண்ணி குடிச்சா கூட அது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது பண்ணும்னு சொல்லுவாங்க. ரியலி? இதெல்லாம் நிஜமாமா? 100% ட்ரூ. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் ஸ்டைலையே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல இருந்து, பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும், எல்லாமே நம்ம நல்லதுக்காக செஞ்ச வழிமுறைகள் தான். அத ஏன், எதுக்குன்னு தெரிஞ்சுக்காம, வெறும் ஃபார்மாலிட்டிக்காக ஃபாலோ பண்றதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. இவ்ளோ நாலேட்ஜையும் நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். ம். அப்போ நிஜமாவே எல்லா வேலையும் ஈக்குவலாமா? கட்டாயமா. கடவுளோட பார்வையில எல்லாருமே ஈக்வல். எல்லா வேலையும் ஈக்வல். நாம எவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்றோன்றது தான் மேட்ரே. ஐ ஸ்டில் கான் கெட் இட் மா. உனக்கு ஸ்கூல்ல யார ரொம்ப பிடிக்கும்? ஷாஹிதா பானு மிஸ்ஸு, சுஜாதா மிஸ்ஸு, தீபா மிஸ்ஸு, கீதா மிஸ்ஸு, காஞ்சனா மிஸ்ஸு, குமுதா மிஸ்ஸு, ஜெயசுதா மிஸ், இவங்கள எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவ்ளோ பேர் இருக்கிற ஸ்கூல்ல, நீ இத்தன கிளாஸ் தாண்டி வந்தும், ஏன் இன்னும் சின்ன கிளாஸ் மிஸ் வரைக்கும் சொல்ற? ஏன்னா அவங்க எடுக்கிற கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பாங்க. புக்கில் இருக்கிறத தாண்டி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் ஸ்டோரிலாம் சொல்லி கான்செப்டை புரிய வைப்பாங்க. ஆ, அவங்க ஏதோ சம்பளத்துக்காக வேலை செய்யல. அந்த வேலைய டெடிகேட்டடா, எடுக்கிற லெசன் உங்களுக்கு ஆழமா புரியணும்னு ரொம்ப அர்ப்பணிப்போட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்பயும் அவங்க எடுத்த லெசன் பேர மறந்தா கூட, அவங்க சொன்ன ஸ்டோரி எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆமாம்மா, நிஜமாவே அவங்க சொன்ன ஸ்டோரிலாம் எனக்கு இப்போ வரைக்கும் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. இதுதான் ஒர்க்க டெடிகேட்டடா செய்யறதோட பலன். அவங்க பசங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னுலாம் நெனச்சு பண்ணல. உண்மையா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெடிகேஷன் டு டியூட்டி இஸ் டிவோஷன். அதுவே அவங்க கடவுளுக்கு செய்யற பூஜை தான். அவங்கலாம் தனியா போய் சாமி கும்பிடணுன்ற அவசியமே இல்ல.